வெல்கம் டு ட்ரேடர் திங்ஸ். டிசம்பர் 13 வாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ பார்க்கலாம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. வாங்க இண்டெக்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 148 பாயிண்ட்லையும், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 180 பாயிண்ட்லையும், சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 449 பாயிண்ட்லையும் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. வாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை பார்க்கலாம். ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு நியூஸ் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரியோடைய மார்க்கெட்டிங் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா மிக்சடு ஃபினான்சியல் சிக்னலாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து அனலிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி சைடில் வந்து ஸ்ட்ராங் ஆப்ரேஷன் தான். ஆனால் வந்து ரீசெண்டாக ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோவா நல்லா இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பையிங் ரேட்டிலேருந்து ஹோல்டிங் ரேட்டுக்கு தான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. எல்டிஐஎம் மைண்ட்ரியிலேருந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. நல்ல நியூஸ் தான். அவங்க வந்து இந்தியன் ரேட்டிங் அண்ட் ரிசர்ச்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அது கிரெடிட் ரேட்டிங் கொடுக்கக்கூடிய டீம் தான் அவங்க வந்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஏஏ அதாவது ஏஏஏ ட்ரிபிள் ஏவும் A1+ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து கம்பெனியோடைய ஸ்டேபிள வந்து நிர்ணயிப்பதற்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்படி எதுக்காக அந்த மீனிங் கொடுப்பாங்கன்னா, கம்பெனி வந்து ஃபினான்சியலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மட்டுமே தான் அந்த மாதிரி ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கடன் எல்லாமே வந்து ரொம்ப லோவா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி லோ கிரெடிட் ரிஸ்க்ன்னு சொல்லியிருக்காங்க. என்எல்சி இந்தியா கிட்ட இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. என்எல்சி இந்தியான்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒடிஷா மாநிலத்தில இருந்து அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னா, சோலார் கரண்ட் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னென்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, சோலார் கரண்ட் ப்ராஜெக்ட், பில்டிங் ரூஃப் டாப்ல பண்றாங்கல்ல சோலார் அது, கரண்ட் ஸ்டோரேஜ் உடைய சிஸ்டம்ஸ் இந்த 3 ப்ராஜெக்ட்ல தான் வந்து அவங்களுக்கு ஒப்பந்தம் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கம்பெனி பார்த்தீங்கன்னா, கிளீன் எனர்ஜில ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கிளீன் எனர்ஜினா சோலார், விண்ட் சோலார், பேட்டரி ஸ்டோரேஜ், இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸுக்குமே வந்து பிக் இன்வெஸ்ட்மென்ட் செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம 660 மெகாவாட்ஸ் பவர் இருக்கக்கூடிய ஆப்பரேஷன் வந்துயும் சப்ளையிங் எலக்ட்ரிசிட்டியையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. என்எல்சில இருந்து இன்னொரு புதுசு என்ன கிடைச்சிருக்குன்னா, நியூ பவர் ஸ்டேஷனே வந்து ஓபன் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. ஆக்சுவலா வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா, டெல்லி ஹை கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க. என்ன ரீசன்ஸ் பார்த்தோம்னா, 900 க்ரோக்கு வந்து அவங்க கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி குடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்ஸ் பார்க்கும்போது, அதாவது ஆக்சுவலா வந்து ஏர்கிராஃப்டோடைய பார்ட்ஸ் இருக்கும்ல, அத ரிப்பேர் செய்றதுக்காக அப்ராட் போயிருக்காங்க. அப்ராடுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ ரிப்பேர் முடிஞ்ச பிறகு மீண்டும் இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கஸ்டம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மீண்டும் வந்து ஐஜிஎஸ்டி அண்ட் டியூட்டி இருக்குதுல்ல, அத வந்து ஆல்ரெடி வந்து வாங்கிட்டாங்க. அதாவது அந்த ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டாக்ஸ் மாதிரி வாங்குவாங்க. ஸோ அது வாங்குன பிறகு மறுபடியும் வந்து இந்தியா சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டோம். மறுபடியும் இந்தியாவுக்கு வரும்போது சொல்லியிருக்காங்க, கஸ்டம்ஸ் வந்து மறுபடியும் திருப்பி பணம் குடுத்துருக்கோம். ஸோ அத வந்து அந்த பணத்த வந்து 2 டைம்ஸ் நாங்க பே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நான் பே பண்ணதுனால, எங்களுக்கு வந்து 900 வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வாங்கி குடுங்க கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன என்ன பிரச்சனை? என்ன இதுன்னு பந்தனா பேங்க்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. பந்தனா பேங்க்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அனலிஸ்டர் இன்வெஸ்டர் மீட்டிங் வந்து டிசம்பர் 17, 18ஆம் தேதி வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்ல வந்து வந்து அ பெர்சன்ஸ் அதாவது டைரக்ட்டா வந்து மும்பை, கொல்கத்தால வந்து டைரக்ட்டா நடக்க போதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன பேச போறாங்களோ, அது எல்லா பிரசன்டேஷனுமே அஃபிஷியல் வெப்சைட்லயும் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த பேங்க்கோடைய ஷேர் ஹோல்டர் எல்லாமே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டருக்கு தேவையான ஃபினான்ஷியல் அப்டேட், டீட்டெயில்ஸ், டிஸ்கஷன்ஸ் இது எல்லாமே வந்து டைரக்ட்டாவே அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யார்ட்ட பேங்க் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்தேவோ. பாரத் எலக்ட்ரானிக் உடைய பெல்ல இருந்தே நமக்கு ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்குது. என்ன நியூஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து 74,000 கோடிக்கு வந்து செப்டம்பர் குவார்ட்டர்லயே வந்து ஆர்டர் கிடைச்சிருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து 776 கோடிக்கு வந்து மறுபடியும் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து கிடைச்சுன்னா, டிஃபென்ஸ் ரிலேட்டட் உடைய எக்யூப்மென்ட்ல இருந்து தான். அதாவது ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ், ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் உடைய கீர்
இந்த மாதிரி டிஃபென்ஸ் உடைய ரிலேட்டட் உடைய காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே இருக்குல்ல, அது ரிலேட்டடா வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ பெல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பெல்லுக்கு வந்து இப்ப டிமாண்ட் வந்து அதிகமாயிருச்சு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹிமாட் சிங்கா சைடு. அது இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கம்பெனி இவங்க கிட்ட இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சுச்சு. இவங்களுடைய மொமெண்டம் வந்து அவங்களுடைய மொமெண்டம் பார்க்கும்போது, கொஞ்சம் பியரிஷ் மொமெண்ட்டா இருக்குது. டெக்னிக்கல் சார்ட்லயும் பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்கள் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து அதாவது இந்த என்ன கம்பெனினா, கிளாத்திங் மேனுஃபேக்சர், டெக்ஸ்டைல் உடைய சப்ளையர், ஃபேஷன் பிராண்டோடைய ரீட்டெய்லர். அதாவது கிளாத்திங் சைட்ல வந்து இவங்களுடைய பிசினஸ் பண்றாங்க. ஸோ இப்ப மார்க்கெட் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிளாத்திங் சைட்ல இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாத்துக்குமே வந்து மார்க்கெட் ரொம்ப சேலஞ்சா இருக்க போகுது. ஸோ அதனால இது மேபி வந்து டெக்னிக்கல் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்ப மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பியரிஷ் உடைய மூவ்மெண்ட்ல இருக்குது. டாடா பவர் கிட்ட இருந்து ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்குது. என்னன்னா, அவங்க வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து வாங்கியிருக்காங்க. 156 கோடிக்கு வந்து என்னதுன்னா, பவர் லைன் போடுறாங்களா, மகாராஷ்டிராலருந்து அவங்களுக்கு டீல் கிடைச்சிருக்குது. ஸோ அவங்க வந்து இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாண்ட வந்து செல் பண்ண போறதாங்க. 2000 கோடிக்கு வந்து செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, டாடா மோவர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்களுடைய கண் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டாடா பவர் மேல அதிகமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் சைடுல் பேங்க்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. ஆக்சுவலா பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு வந்து இது ஸ்லைட்லி பேட் நியூஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதாவது அகமதாபாத்ல இருந்து ஹைகோர்ட்ல ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து எஃப்டி பண்ணியிருப்பாங்க. எஃப்டி வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து மக்கள் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து எப்போ புக் பண்றாங்களோ, அப்ப வந்து 7% ஃபார் எக்ஸாம்பிள் 7% வட்டி இருக்குதுன்னா, அவங்களுடைய முடியிற வரைக்குமே அவங்களுக்கு வந்து 7% மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து இப்போ இப்போ பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து இப்போ நான் போடும்போது 7% இருக்குது. இப்ப அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 ஆர் 3 இயர்ஸ்ல வந்து 6% இருந்துச்சுன்னா, அந்த வட்டிய தான் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட்ல இருந்து ரூல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டெபாசிட்டருக்கு வந்து குட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பஞ்சாப் நேஷனலுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து பேட் நியூஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸல் டெக்னாலஜில இருந்து ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சிருக்குது. அதாவது செப்டம்பர் மந்தோடைய குவார்ட்டர் லிஸ்ட்ல வந்து 12 டிசம்பர் இன்னைக்கு வந்து டிசம்பர் வந்து அன்னைக்கு தான் வந்து அவங்க ரிசல்ட்ட சென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபினான்ஷியலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 1203 மில்லியனாவும், அதுக்கப்புறம் அவங்க வந்து டாக்ஸ் கட்டுன பிறகு அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 164 மில்லியனாவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இப்ப எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா, ₹98 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து அகைன் த ஸ்ட்ரென்த் அதாவது மறுபடியும் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரேட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கம்பெனிலேருந்து ஒண்ணு சொல்லியிருக்காங்க. 4 இன்டர்நேஷனல் அவார்ட் வந்து நாங்க வாங்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. என்னதுக்குன்னா, லேர்னிங் அண்ட் அசஸ்மென்ட் உடைய சொல்யூஷன்ஸ்க்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் இப்பதான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஏதாவது பிழைகளோ, தவறாக பேசியிருந்தாலோ என்னை மன்னிச்சிடுங்க. நான் போக போக வந்து சரி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.